ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். ஐயா இன்னைக்கு வந்து சிறப்பு பதிவு, ஆலய பரிகாரம் ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நேயர்கள் நெறைய கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க. மெயினா பாருங்க இன்னைக்கு சமுதாயத்துல அதிகமா நோய்கள் அதிகரிச்சிருச்சு. கண்டிப்பா. நெறைய விஷயங்கள் ஒரு குடும்பத்துல பாருங்க சுகர்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் மாரி ஆயிருச்சு. சொல்லக்கூடாத நோய்கள்லாம் நெறைய உருவாயிருச்சு. அப்படி மொத்தமா நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நெறைய விஷயங்கள் நெறைய மக்கள்ட்ட போய் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வா போய்க்கிட்டு இருக்கு. உடம்ப பார்த்துக்கணும் இந்த மாரி விஷயம் சொல்றோம். அப்படிப்பட்ட நோய்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடன். ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஆலய வழிபாடு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த பிறவியில ம். சில ஆலயங்கள பற்றி பேசக்கூடிய அரிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு குடுத்திருக்கு. 8 திக்கும் வணங்கி நான் இந்த பதிவ தொடங்குறேன். ஏன்னா, எல்லாருக்கும் கோயில பத்தி பேசுற பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. கடவுள் ஏதோ எனக்கு குடுத்திருக்காரு. அவங்க பேர உச்சரிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்ப எனக்கு குடுத்திருக்காரு இந்த பிறவியில. இது வந்து நான் எந்த ஆலயத்த பற்றி பேசினாலும் என்னுடைய சுயநலத்துக்காக பேசினதே கிடையாது. அந்த ஆலயத்துக்கு போய் மக்கள் பயன்பெற்று ஒருத்தராவது நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா அதுவே வெற்றி. ஆனா பல ஆயிரம் பேர் நல்லா இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆலயங்கள் அப்படின்னாலே நம்ம ஆன்மா லயிக்கின்ற இடம். ம். ஆன்மா லைக் லயிக்கின்ற இடம் ஆலயம். அப்போ நம்மளுடைய உடல், மனம், சரீரம், ஆன்மா, குண்டலினி சக்திகள் இவையெல்லாம் பரிசுத்தமாகி ஒரு மன அமைதி கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம். கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நகர்வை நோக்கி நகர்கின்ற ஒரு சக்தியை கொடுக்கின்ற ஒரு இடம்தான் ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயங்களை பற்றி பேசுகின்ற நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு அடிக்கடி. அப்படி இன்னைக்கு பேசக்கூடிய ஆலயம் பத்தி பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத அந்த ஆலயத்தினுடைய அந்த அனுபவங்களை மறுக்கவே முடியாத, மறக்கவே முடியாத ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த ஆலயத்தை பேசுகின்ற வாய்ப்பு பேசுறதுக்கும் இதை நீங்க கேட்கறதுக்கும் இந்த பார்வையை இந்த காணொளியை மக்கள் பார்க்கறதுக்கும் புண்ணியம் பண்ணி இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இதை நான் சவாலாவே சொல்லுவேன். புண்ணியம் பண்ணலினா இதை நீங்க கேட்கவோ பார்க்கவோ முடியாது. கேமராமேன் உட்பட இதை கேட்டு இப்படி ஒரு இடமா இப்படி ஒரு விஷயமான்னு கேட்டா வேற பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் மாற்றுரை வரதீஸ்வரர், பாலாம்பிகை, பாலாம்பிகை உடனமர் மாற்றுரை வரதீஸ்வரர். திருச்சியிலிருந்து முசிறி செல்லும் சாலையில் 15வது கிலோமீட்டரில் ஒரு சிறிய கிராமத்தில் பழமையான பல 100 ஆண்டுகளை கடந்து ஒரு ஆலயம் இருக்குன்னா திருவாசி என்கிற ஊர். திருவாசி அதாவது திருப்பாச்சிலாச்சிராமம்னு பேர் அந்த ஊருக்கு பேர், புராண பேர். அப்போ திருவாசிங்கிற ஊர் சிவன் மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு என்னன்னா, சுந்தரருக்கு பொன் தங்கம் நகைகளை வணங்கிய ஸ்தலம். அதை உரைத்து பார்த்து சோதித்து இறைவனே எனக்கு தங்கத்தை கொடுத்துட்டாரு, அவரே சாட்சியா நின்னுட்டாரு அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் மாற்று உரை வரதீஸ்வரர். பாலாம்பிகை அதாவது ஒரு குழந்தை வடிவுல ஒரு தெப்ப குளத்தை ஏற்படுத்தி தபஸ் பண்ணி தவம் இருந்து வளர்ந்து சிவபெருமானை அடைந்த ஸ்தலம். அந்த இடத்துல அற்புதமான ஒரு இடம். அந்த கோயில் பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கெல்லாம். அந்த அம்மன் நின்றுட்டீங்கன்னா அந்த அம்பாளை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு வராது. அப்படி அந்த தாயினுடைய அந்த உருவம், அந்த அந்த அமைப்பு இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அம்பாள் பாலாம்பிகை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பமும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. அந்த இடத்துக்கெல்லாம் கால் வைக்க விடாது, இந்த கேள்விப்படக்கூட விடாது. அந்த கோயில நடராஜர் ரொம்ப ஸ்பெஷல். இந்த எல்லா நடராஜர் இதுலயும் விக்கிரகத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பாதத்துக்கு கீழே முயலகன்கிற அரக்கன் இருக்கு. இங்க அப்படி இல்லை சார். சர்ப்பம் இருக்கும், பாம்பு, நோய் தீர்க்கிற நடராஜர் சார். ரொம்ப விசேஷம் சார்.
திருஞான சம்பந்தரால பாடல் பெற்று சுந்தரரால பாடல் பெற்ற ஸ்தலம் சார் இது. நோய் தீர்க்கும் நடராஜர். துணிவளர் திங்கள் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பதிகத்தை யார் ஒருத்தங்க 48 நாள் படிச்சு அந்த அபிஷேகம் பண்ண விபூதியை நெற்றியில இட்டுட்டே வர்றாங்களோ அவங்களுக்கு நோயிலிருந்து பிணியிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்கிறதா அந்த கோயிலுடைய வரலாறு, ஸ்தல வரலாறு, ஐதீகம். அது நடந்துக்கிட்டு இருக்கு கண்கூட. அப்படிப்பட்ட ஒரு இடம். என்ன மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் அந்த நடராஜர் ரொம்ப விசேஷமா அந்த நோய் தீர்க்கிற நடராஜரா இருக்கார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வலிப்பு நோய், ம், அதுக்கப்புறம் பேக் பெயின், ம், அதுக்கப்புறம் மூலம், அதுக்கப்புறம் சரும நோய்கள், அதுக்கப்புறம் மன அழுத்தம், அதுக்கப்புறம் தூக்கமின்மை. இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் அவர் வந்து ஒரு அற்புத மருந்து சக்தி. குறிப்பா வயிறு சார்ந்த எல்லா உபாதைகளுக்கும் அவர் மருத்துவ நடராஜர்னு பேர், சர்ப நடராஜர்னு பேர். அங்க வந்து அருள் பாலிக்கிறார். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். கண்கூட ஒரு அரசனுடைய மகளுக்கு அந்த துணிவளர் திங்கள்ங்கிற பதிகத்தை பாடி நோய் தீர்ந்து அந்த பெண், அந்த அரசருடைய பெண் எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸ் ஆன இடம் அந்த இடம். ஒரு அற்புதமான இடம். வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சம். ம். வன்னி வனமாவே இருந்தது. ஏன்னா வன்னி மரங்கிறது ஸ்பெஷல். சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த மரம். வன்னி வந்து ஸ்பெஷல் மரம். அப்படிப்பட்ட ஒரு நடராஜர் அங்க இருக்கார். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்புறம் சிவன். நகை தொழில் செய்யறாங்கல்ல, ஆமாங்க. நகை தொழில், அவங்களுக்கெல்லாம் ஒரு கோயில் தமிழ்நாட்டில் இருக்கான்னு இந்த கோயில் தான். மாட்டுரை வரதீஸ்வரர் தான். யாரு நகைக்கடை வச்சிருந்தாலும் சரி, ஜுவல் தொழில் பண்ணாலும் சரி, நீங்க போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது அந்த தொழில் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல நகை எடுக்கிறான், தங்கலை அடமானத்துக்கு போயிருது, நகையே சேர்க்க முடியல, கொஞ்சமாவது நகை சேர்க்கணும்னு விரும்புறவங்க அங்க போயிட்டு வரலாம். எப்பவுமே அந்த கோயில் திங்கட்கிழமை தான் விசேஷம், ஸ்பெஷல். மற்ற எல்லா நாட்களும் விசேஷம், திங்கட்கிழமை அதீத விசேஷம். ஏன்னா சோமவாரம்ங்கிறது சிவனுக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச நாள். அதனால அந்த இடத்துல ஒரு 11 நெய் விளக்கு ஏற்றி உங்க கோரிக்கையை வச்சு ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா கேட்கும். அது அந்த சர்ப நடராஜருக்கு அந்த விபூதி அபிஷேகம் பண்ணி நல்ல ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு மன நிறைவா இருக்கும். வியாதிகளினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க முழுமையா விடுதலை அடைஞ்சு மன அழுத்தத்திலிருந்து வெளியில வந்துருவீங்க. அதுக்கப்புறம் இப்ப சொல்ல போறோம் பாருங்க, அதுதான் அந்த கோயிலோட ஹைலைட். அம்பாள், பாலாம்பிகை. பாலாம்பிகை சாதாரண அம்பாள் கிடையாதுங்க. எல்லா கோயில்களிலும் இல்லாத அம்பாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அக்னி மூலையில மேற்கு பார்த்து அமர்ந்திருக்கிற அம்மன். எங்காவது அக்னி மூலையில அம்மன் இருப்பாங்களான்னா இல்ல. இந்த கோயில் அக்னி மூலையில அம்மன் இருக்காங்க. அம்மன் பாலாம்பிகையா சாந்த சொரூபியா இருக்காங்க. இன்னொரு முகம் என்ன தெரியுங்களா அவங்களுக்கு? உக்கிர தேவின்னு பேர். இன்னொரு முகம் உக்கிர தேவின்னு பேர். செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், பயம், காத்து, கருப்புன்னு நீங்க எதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எதிரி தொல்லைகள் எதுனாலும் சரி, அந்த அம்மன் கிட்ட நின்றுட்டு வந்தீங்கன்னா வெளியேறிடும், பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம். இன்னொருத்தருக்கு நீங்க கெடுதல் பண்ணிட்டு, செய்வனை பண்ணிட்டு, அழிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த அம்மன் கிட்ட நீங்க போய் நிக்க முடியாது. நின்னீங்கன்னா அதுக்கப்புறம் பொறுப்பு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியான ஒரு உக்கரமான சக்தியான தெய்வம். கோயில்ல வந்து அந்த கரங்கள் 4 கரங்களோட அம்பாள் இருப்பாங்க. அதுல இடது கரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நண்டு வடிவு மாதிரியே இருக்கும். இந்த கைகளை இப்படி வச்சிருப்பாங்க. அந்த கரம் அபயமுத்திரன்லாம் சொல்லுவோம், ஆசீர்வாதம் பண்றது. இதுல நண்டு வடிவமும் அப்படி வச்சிருப்பாங்க. இந்த கரம் பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த கோயில்ல இருக்கிற அம்மனுக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? பாலரிஷ்டி தோஷத்தை தீர்க்கின்ற அம்மன். அரிஷ்டம் என்றால் வியாதி, நோய். பால என்றால் குழந்தை. குழந்தைகளுக்கு ஒரு 13 வயசு வரைக்கும் வர்ற அத்தனை விதமான நோய்களும் அந்த ஆலயத்திற்குள் நுழைந்த மறுகணமே தீர்ந்து விடுகிறது. பாலரிஷ்டி தோஷத்தை வேரோடு அறுக்கின்ற ஒரு கோயில் இருக்கிறது என்றால் அது திருவாசி பாலாம்பிகை தான். நைட்டு வீறுன்னு கத்திக்கிட்டு இருக்கு குழந்தை, தூங்கலை, சாப்பிடல, நலுங்கிக்கிட்டே இருக்கு, அழுதுகிட்டே இருக்கு, ஒரு மாதிரியா பயப்படுது, ஒரு மன அழுத்தத்தோடவே இருக்கு, ஒரு மாதிரியா டிஸ்டர்ப்டா இருக்கு, சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குதுன்னு உங்க குழந்தைகளை பத்தின ஏதாவது ஒரு கவலையோட, அது குறிப்பா 13 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை பற்றின கவலையோட இருக்கீங்க. சரியா பேசல, சரியா வந்து நடக்கல, சரியா சாப்பிடல, இப்படி எப்படி என்ன விதமான குற்றங்கள், குழந்தை சார்ந்த குற்றங்கள் இருந்தாலும்
பாலாம்பிகை ஆலயத்தில் நீங்கள் நுழைந்த உடனேயே அந்த அந்த நிவர்த்தி கிடைக்கிறது. அப்படியான ஒரு இடம். காலையில தீர்த்தம் 7:30 மணிக்கு அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகம் நடந்து அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க, தெளிக்கிறாங்க. அந்த தீர்த்தம் தான் அந்த ஸ்பெஷல். அதுதான் அங்க தேவாமிர்தம். அம்பாளுக்கு நேர் எதிர்க்க அன்னமாம் பொய்கை அப்படிங்கக்கூடிய குளம். அந்த குழந்தை இல்லாத தம்பதியர்கள் 5 விரலி மஞ்சள் கட்டிகள், 5 மஞ்சள் கட்டி 5 லெமன் வாங்கிட்டு போய், தேங்காய் பழ செட்டு வாங்கிட்டு போய் அங்க அங்க இருக்கிற குருக்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த அன்னமாம் பொய்கையில நீராடி அந்த அந்த பழைய துணிகளை எல்லாம் எடுத்து ஓரமா போட்டு புது உடையை உடுத்தி 11 முறை அந்த அம்பாளை வலம் வந்து 3 வாரம் தொடர்ந்து இப்படி வந்தா 120 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு ரூபத்தில் புத்திர பாக்கியத்தை அருளக்கூடிய வாய்ப்பு அந்த அம்பாள் அன்னை கொடுக்கிறாள் என்பது அந்த கோயிலுடைய வரலாறு, ஸ்தல வரலாறு. நிறைய பேர்த்துக்கு அந்த அதிசயம் நடந்துட்டு இருக்கு. நான் போய் தரிசனம் பார்க்கும்போது ஒரு குழந்தை ரொம்ப முடியாம எடுத்துட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டம். அவங்களுக்கு அந்த தீர்த்தம் தெளிச்சு அந்த தீர்த்தம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல டாக்டர் கிட்ட போவாங்க, மெடிசன் கரெக்டா கிடைச்சிடும், ஜெயிச்சிருவாங்க. அந்த அம்பிகையினுடைய ஆசிகளும் மருத்துவருடைய அந்த ஆலோசனைகளும் இணையும் பொழுது ஒரு குழந்தை சுபிட்சம் அடைகிறது. பாலரிஷ்ட தோஷம் கம்ப்ளீட்டா ரெக்கவரி ஆகுது. ஒரு குழந்தைக்கெல்லாம் 90 நாட்கள் தொடர்ந்து இருமிக்கிட்டே இருந்திருக்கு. எங்கெங்கயோ நான் மருத்துவம் பார்த்துட்டேன், என்னால அதை சரிப்படுத்தவே முடியல, எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கும் போது அந்த குழந்தையை காப்பாற்றிய ஒரு அரும் மருந்து அந்த அம்பிகை, பாலாம்பிகை தான். ரெடி ஆயிட்டாருங்க, நன்றி சொல்லிட்டு போறாங்க குடும்பத்தோட. அப்ப பாலரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது, இப்போ குழந்தைய பிறந்துருச்சு, குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு உடல் சரியில்லைன்னு, உடல் பிரச்சனையா இருக்கு, ரொம்ப அந்த குழந்தை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த கோயில் தான். அந்த கோயிலை விட்டா உலகத்துல வேற கோயிலே கிடையாது. அப்படியான ஒரு ஆலயம் திருவாசியில இருக்கின்ற மாற்றுரை வரதீஸ்வரர், அதுக்கப்புறம் பாலாம்பிகை, அதுக்கப்புறம் சர்ப நடராஜர். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் சார் மணி சார். அதெல்லாம் அதான் கேட்க கேட்க இனிக்கும், இதை கேட்க கேட்க புண்ணியம், கேட்க கேட்க பாவங்கள் கரையும்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஆலயம். குழந்தை பேரை கைமேல் படம், கைமேல் படம். நீங்க என்ன கர்ம வினையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரே நொடியில அந்த அம்பாள் நான் இருக்கேன் கவலைப்படாதீன்னு கண்ணீரை துடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்பாள். நீங்க அந்த அம்பாளை போய் பார்த்து பார்த்து நின்ன ஒரு செகண்ட்ல கண்ணில் இருந்து தண்ணி வந்துடும், அழுக ஆரம்பிச்சிருங்க. அப்படியே நம்ம அம்மா கிட்ட குறைய சொல்ற மாதிரி இருக்கும். அப்படியான ஒரு ஆலயம் அந்த திருவாசியில அமர்ந்திருக்கிற பாலாம்பிகை. நிறைய பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற வியாதி என்ன தெரியுங்களா? இந்த கலிகாலத்துல ஆட்டிசம் நோய். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக நிறைய குழந்தைகள் பாவம் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பெற்றோர்கள் ஜாதகம் பார்க்கும்போது அழுதுருக்காங்க தெரியுங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க. நான் வழிகாட்டுறது இல்லை, வழி சொல்றேன். வழிகாட்டுவது என்பது இறைவன் தான். வழிகாட்டி உங்களை இந்த பாதையில போய் உங்க கர்மாவை நிவர்த்தி செஞ்சுக்கங்கன்னு சொல்றவன் இறைவன் தான். நான் சாதாரண ஒரு மனிதன், எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு கடவுள், அதை நான் நல்லா செய்யணுங்கிற ஆசை, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ ஆட்டிசம் தொந்தரவுனால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமும் நல்லபடியா பார்த்துக்கணும். நீங்க பாலாம்பிகை கிட்டையும் சரணாகதி அடையணும், பாலாம்பிகை கிட்டையும் சரணாகதி அடையணும். அடையும் போது அந்த குழந்தைக்கு தீர்வு இருக்குதுங்கிறத தாண்டி ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான மூமெண்ட் நடக்கும். அதுக்கு அந்த அம்பிகை கொஞ்சம் தொடர்ந்து வரணுங்க. ஒரு 3 வாரம் 11 வாரம் அங்க இருக்கிற குருக்கள் சொல்லுவாங்க, நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வரணும். அங்க ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? இழுப்பெண்ணெய் தீபம். எந்த ஆலயத்திலையும் கிடையாது. இழுப்பெண்ணெயில தான் நீங்க தீபம் போட முடியும். வெளியிலேயே விற்பாங்க, நம்ம எடுத்துட்டு போக கூடாது. இழுப்பெண்ணெய் இங்க இருந்து சரி வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கிட்டு எல்லாம் போக கூடாது. வெளியிலேயே விற்கிறாங்க இழுப்பெண்ணெய், விளக்கு. ஒரு அம்மா வித்துக்கிட்டு இருக்காங்க, அங்க ஒரு சின்ன கடை கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அங்க போய் நம்ம இழுப்பெண்ணெய் வாங்கி தீபம் போட்டுட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் சார் +2 வரைக்கும் படிச்சுட்டு அடுத்த படிப்புக்கு வெளியூர்லயோ வெளிநாடோ வெளிமாநிலமோ எங்கேயாவது அனுப்பி படிக்க வைப்போம். நம்ம குழந்தைங்க டிராவல் பண்ணி போகும். ஒரு பெண் குழந்தை பெற்றவங்களுக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்க நீ அடுத்த மூமெண்ட் போய் நல்லா படிச்சு எந்த டிஸ்டர்புமே இல்லாம நல்லபடியா வரணுங்கிற ஒரு ஆலயம் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துல சண்டிகேஸ்வரி அம்மன் இருக்காங்க. ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு 5 வகையான அபிஷேகங்களை செஞ்சுட்டு ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணி ஒரு அன்னப்பிரசாதம் கொடுத்துட்டு போனீங்கன்னா, அந்த குழந்தைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை நல்லா இருக்கும், நல்ல விமோச்சனமா வாழ்ந்துக்கும், எந்த தப்பும் வராது. அப்புறம் உள்ளே சுப்பிரமணியர் இருக்காரு, கஜலட்சுமி அம்பாள் இருக்காங்க. இங்க நவகிரகம் வித்தியாசம். சூரியன் தன் இரு மனைவியர்களோட அமர்ந்திருப்பாரு. மீதி 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து கைகூப்பி நின்றுட்டு இருக்கும்.
அப்ப சூரிய தோஷ நிவர்த்தி ஸ்தலம். சூரியனுக்கு உண்டான சூரியன் நீசம், சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிருச்சு, சூரியன் ராகுகேதுவால பாதிக்கப்பட்டுருச்சு, சூரியனால நான் கஷ்டப்படுறேன், சூரியனால எனக்கு துன்பங்கள் இருக்குன்னா சூரிய திசை நடக்குது, சூரிய தோஷத்தால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அங்க நவகிரக சூரியனுக்கு போய் ஒரு வஸ்திரம் சாற்றி ஒரு பிரார்த்தனை பண்ணி விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதையெல்லாம் விட அங்க ஈசான்யத்துல எல்லா இடத்துலயும் பைரவர் இருப்பாங்க இல்லையா, இங்க சிவன் பக்கத்துலயே உள்ளே பைரவர் வந்துடுறாரு. ஈசான்யத்துல சகஸ்கரலிங்கம். சகஸ்கரம்னா 1008. அந்த லிங்கத்துல 1008 லிங்கம் இருக்கும். அந்த சகஸ்கர லிங்கத்துக்கு 11 திரவியங்களால் அபிஷேகம் பண்ணி, அந்த வில்வ இலையால அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி, பிரார்த்தனை பண்ணி, மாலை சாற்றி வழிபாடு பண்ணிட்டே வந்தீங்கன்னா நரம்பு சார்ந்த எந்த தொந்தரவா இருந்தாலும் ரிலாக்ஸ். எத்தனை நோய்களை தீர்க்கிற ஆலயமா இருக்குன்னு பாருங்க. ஒரு குடையின் கீழ் அனைத்து பொருள்களும் விளம்பரம் வருது இல்ல, அந்த மாதிரி ஒரு ஆலயத்தின் கீழ் இத்தனை தீர்வுகள் ஐயா. ஒரு ஆலயத்தின் கீழ் இத்தனை தீர்வுகள் எங்க கிடைக்கும்? எந்த நாட்டுல இருக்குது? தமிழர்கள் எவ்வளவு பெருமை மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு அர்ப்பணிச்சுட்டு போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த சகஸ்கர லிங்கத்துக்கு ஆத்மார்த்தமான 11 விளக்கு போட்டு ஒரு அபிஷேக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும். திங்கட்கிழமை விசேஷம். பொதுவா அவங்கவுங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், அதுவும் விசேஷம் அந்த இடத்துல. அதுதான் அங்க அதிசயம், அற்புதத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். செல்வ கணபதி இருக்காரு உள்ளே, செல்வ கணபதி இருக்காரு. மாற்றுரை வரதீஸ்வரர், சுந்தரருக்கு பொன் நகைகள் வழங்கிய ஸ்தலம். அதை சோதிச்சு பார்க்கும்போது அதை உரசி உரைத்து அதை பாருதான் தங்கம்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் நடந்த ஒரு இடம். அதான் மாற்றூரை வரதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அங்க இருக்கிற ஒரு ஆலயம். நவகிரகங்கள் வித்தியாசமா இருக்கிற ஒரு ஆலயம். நவகிரகங்கள் சூரியனை பார்த்து மித்த 8 கிரகங்களும் நின்றுட்டு இருக்கும், மீதி 8 கிரகங்களும் நின்றுட்டு இருக்கும். அந்த இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலான் இருக்கு அந்த கோயில். வெளியே வர்றக்கே எனக்கு மனசு இல்லை. மாற்றுரை வரதீஸ்வரருக்கு அப்படியான ஒரு சக்தியான ஒரு இடமா அது பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர் இருக்காங்கல்ல, அவங்க போய் அந்த சகஸ்கர லிங்கத்தை வழிபடுறது ரொம்ப விசேஷம். உங்க சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு போங்க, உங்க கர்மா ஜென்மாந்தர கர்மா தலைதெறிக்க ஓடிடும். ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது திருவாதிரையில பிறந்தவங்க இருப்பாங்கல்ல, ஜென்ம நட்சத்திரம், அப்ப திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு அந்த சர்ப நடராஜர் அனுகிரகம் பண்றாரு. அந்த சர்ப நடராஜருக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணிட்டு வழிபட்டுட்டு வந்தா ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கிறதா ஐதீகம். அதே போல வாஸ்து தோஷத்தால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் வாஸ்துனால எனக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்க, அந்த வாஸ்து தோஷத்துல பாதிக்கப்பட்டவங்க அந்த சகஸ்கர லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அபிஷேக தீர்த்தத்தை வீட்டுல தெளிக்கும் போது வாஸ்துவனுடைய அந்த நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறி ஒரு நிம்மதியும் ஒரு ரிலாக்ஸும் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம். இப்படி திருவாசி ஆலயம் அப்படிங்கிறது சாதாரண ஆலயம் கிடையாது. நீங்க கோயில் இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாது. ஒரு கிராமத்துக்குள்ள இருக்குதுயா, அங்க போய் ஒரே ஒரு கடை 2 கடை இருக்குங்க பக்கத்துல, அவ்வளவுதான். அந்த உள்ள இருக்கிற மகிமையை கேட்டீங்கன்னா அடேங்கப்பா அற்புதம். அது அந்த அம்பாள் நடத்துற அதிசயங்கள் இருக்கு பாத்தீங்களா. பாலாம்பிகை சார், அந்த குழந்தைங்க தான் சார் நம்ம உலகம், குழந்தைங்க தான் சார் நமக்கு எல்லாமே. குழந்தைகள் இல்லைன்னா என்ன சார் இருக்கு? குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை, குழந்தைக்காக நான் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு மன நிம்மதி, குழந்தைங்க நோயினால பீடிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கிறவங்களுக்கு நிவர்த்தி, பொன் பொருளை அள்ளித்தரக்கூடிய சிவன், நோய்களை விரட்டி அடித்து வாழ வைக்கக்கூடிய நடராஜ பெருமான், நவகிரகங்களின் தோஷங்களை நீக்கக்கூடிய சூரியனை நோக்கிய நவகிரகங்கள், எத்தனை சிறப்புகள் பாருங்க. செல்வ கணபதி, செல்வ கணபதி, அன்னமாம்பொய்கை தீர்த்தம் உள்ள தீர்த்தம் இருக்குது சார் உள்ள. அந்த தீர்த்தத்துல நீராடி திருமண தடை, அதே போல திருமணத்துக்கு பாலாம்பிகை அம்பாளுக்கு தொடர்ந்து போய் திருமண தடைக்கு 11 வாரம் திங்கக்கிழமை வழிபாடு பண்ணும்போது திருமண தடையிலிருந்து விலக்கு, குறைஞ்சது 3 வாரமாவது வர சொல்றாங்க. திருமண தடையிலிருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்குது, நல்ல உடனே மங்கல்யம் கிடைக்குது அவங்களுக்கு, உடனே மாலை மாத்திக்கிற யோகங்களை கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு அற்புதம். அதுவும் இந்த குழந்தை பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கைமேல் பலன், கைமேல் பலன். ரொம்ப ரொம்ப அற்புதம், ரொம்ப ரொம்ப அற்புதம். அப்படி இப்படிப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரியல. இதை நீங்க இன்டர்வியூ பண்றதுங்கிறது எனக்கு அதை விட சந்தோஷம். ஏன்னா நம்ம இதெல்லாம் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். நம்ம வந்தோம், நம்மளே ஜாதகம் பார்த்தோம், நமக்கு ஆளுக வரட்டும், நம்ம சம்பாதிக்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. மனிதர்களுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது ஏதாவது அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுத்துட்டு போவோம். நம்மளால முடிஞ்சதை சொல்லுவோம். இப்ப குழந்தைகள் பிரச்சனை இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆட்டிசம் தொந்தரவு,
குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்கல, அழுதுகிட்டே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கு, குழந்தை ஏதோ ஒரு பயந்த மாதிரியே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப டாப். உங்களுக்கு செய்வன பயம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு மனசுல வருத்தம் வந்துருச்சு, ஒரு நெருக்கடி இருக்குனாலே நீங்க போய் நிக்க வேண்டிய ஆலயம் அம்பாள் பாலாம்பிகை கிட்ட தான் நின்னுங்க. அக்னி மூலையில இருக்காங்க சார், உக்கிர தேவியா இருக்காங்க சார். பாலாம்பிகைன்னு தான் பேரு, ஆனா உக்கிர தேவியா இருக்காங்க. அக்னி மூலையில உட்கார்ந்து இருக்காங்க, மேற்கு பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த ஆலயம் அம்பாள் மேற்கு பார்த்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட்ல நேரா யாருமே வீடே கட்டலிங்கிறாங்க, தள்ளித்தான் கட்டியிருக்காங்கிறாங்க. அந்த உக்கிரத்தோட சக்தி அது. எவ்வளவு பெரிய சக்தி பாருங்க. அவங்க அந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்கு தான் அப்படியே ஆப்போசிட்ல நேர குளம், தீர்த்தம், அன்னமாம் பொய்கை. அந்த அக்னிக்கு நீர் இருந்தா தானே திருப்தியா இருக்கும். அப்படி அமைச்சிருக்காங்க அந்த ஆலயம். ஒரு அதிசயமான ஆலயம், அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தை இப்பொழுது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் புண்ணியவான்களே, பாக்கியவான்களே. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல அந்த நான் சொன்ன பதிகத்தை கூகுள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதிகத்தை 48 நாள் படிச்சுட்டு அங்க போய் நடராஜ பெருமானுக்கு 1/2 கிலோ விபூதி வாங்கிட்டு போய் பாதத்துல வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை நெற்றியில இட்டுட்டு அந்த பதிகத்தை படிச்சுட்டு வரும்போது நோய்த்தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை கிடைக்கும். நல்ல மருத்துவம் கிடைத்து நோயிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள். பொன் நகைகள் சேரும், குழந்தை செல்வங்கள் செல்வாக்காக இருக்கும், செழிப்பாக வாழலாம், கர்ம வினைகள் தீர்ந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். எல்லா தோஷத்திலிருந்தும் சர்வ தோஷ நிவாரணியாக திருவாசியிலே வீற்றிருக்கின்ற பாலாம்பிகை உடனமர் மாற்றுரை வரதீஸ்வரர் எல்லாம் வல்ல செல்வங்களை உங்களுக்கு எல்லாம் வாரி வழங்கட்டும். சர்வ நடராஜர் நோய்களை தீர்க்கின்ற நடராஜராக அங்கே அருள்வாளிக்கிறார். அவரின் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும். மற்றும் அங்கிருக்கின்ற பிரகார தெய்வங்கள் அனைத்தும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்ணுக்கு தெரியாத இயற்கை சக்திகளும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி.